கர்த்தாவே உமது அடியேனின் மேல் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எல்லாம் எனக்கு போதும். எவ்வளவு அற்புதமான ஜெபம் பார்த்தீங்களா? நீங்க தேவ சமூகத்தில் உங்களுடைய வேதத்தை விரித்து கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதிச்சு இருதயத்தை திறந்து ஆராதிச்சு அப்படியே காத்திருந்தீங்கன்னா அவருடைய முகத்தின் பிரகாசம் அப்படியே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது என்னத்தை கொண்டு வரும்? தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில கிருபையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில தேவனுடைய போதிப்பு த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை மூலமா வருகிறது அற்புதத்தை கொண்டு வந்துடும், விடுதலையை கொண்டு வந்துடும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க முகத்தை தேவனின் பக்கமா திருப்பணும். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம். ஆமென். உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம். அருமையான சகோதரா சகோதரி, தலையில் மேல் ஆமென் எரிந்த தீபம் கண்களை பிரகாசிப்பதனால் உண்டான ஆசீர்வாதம், முகத்தை பிரகாசித்ததனால் உண்டான ஆசீர்வாதம். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணமா இருக்காருன்னா கர்த்தராகிய தேவன் தான். கர்த்தராகிய தேவன் தான் காரணமா இருக்காரு. அருமை சகோதரி, உன் தலையின் மேல ஒரு வெளிச்சம் வந்தா நீ இருள ஊடுருவி போயிருவ. உன் முகம் பிரகாசிச்சா உனக்கு நன்மை வந்துடும். ஆமென். அல்லேலூயா. உன் கண்கள் பிரகாசிச்சா உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ பெரிதாக்கிற முடியும். இதுக்கெல்லாம் அடிப்படையில் யார் தெரியுமா இருக்காரு? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருள பிரகாசிக்குது. அந்த மெய்யான ஒளி, உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இங்கே எழுந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?